ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராகுகேது பயிற்சியோட வரிசையில துலா ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பார்த்தாச்சுது. இன்றைக்கு துலா ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வருகிற மே மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. ராகுகேதுக்கள் தாங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து பின்னோக்கி நகரக்கூடியவர்கள், வக்ரகதியில் நகரக்கூடியவர்கள், ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடியவர்கள். சாதாரணமாக எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரக்கூடியவைகள், அதாவது கிளாக் வைஸ்ல நகரக்கூடியவர்கள். வக்ரம், அதாவது இயல்பாகவே வக்ரகதியில் நகரக்கூடியவர்கள் ராகுகேதுக்கள். சரிதானே? மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கிற கேது சிம்மத்திற்கும் வரப்போகிறார்கள். துலா ராசிக்கு 5இல் ராகு, 11இல் கேது. இது மட்டும் இல்லை, மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் சென்று அமரப் போகிறார். துலா ராசிக்கு 9இல் குரு. கடந்த மாதம் 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி கும்பத்திலிருந்து மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். அதாவது துலா ராசிக்கு 5இல் ராகு, 6இல் சனி, 9இல் குரு, 11இல் கேது. இந்த ராகுகேது பயிற்சி துலா ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறது? 5ஆம் இடத்துல ராகு இருக்கலாமா? தப்பு, இருக்கக்கூடாது, தவறு. 5ஆம் இடத்தில் ராகு இருப்பது தவறு, இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி இருக்கலாமா? 6ஆம் இடத்துல தனித்து ஒரு பாவர் இருக்கலாம். சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இயற்கை பாவர்கள் தனித்து ஒருவராக 6ஆம் இடத்தில் இருக்கலாம். 9ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9இல் குரு. 9ஆம் இடத்துல தாராளமா இயற்கை சுபராகி குரு இருக்கலாம். ஒரு திரிகோணத்துல சுபர்கள் இருக்கலாம், குறிப்பா குரு இருக்கலாம். 9ல குரு இருக்கலாம். 11ஆம் இடத்துல கேது இருக்கலாமா? தாராளமா இருக்கலாமே. எப்பேற்பட்ட பாவர்களாக இருந்தாலும், லக்ன அவயோகர்களாக இருந்தாலும், இயற்கை பாவர்களாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கலாம். சரிதானே? இப்ப 5ஆம் இட ராகு என்ன பலன்களை தரும்? 5ஆம் இடத்துல ராகு இருந்தது தப்பு, இருக்கக்கூடாது. அதே நேரத்துல மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். ராகு வாளை சுருட்டி கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டியதுதான், வேற வழி இல்லை அவருக்கு. குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு அனைத்து நட்பலன்களையும், 5ஆம் இடத்தின் அனைத்து நட்பலன்களையும் பிரம்மாண்டமாக தருவார், நன்மையாக தருவார். சுபர்களின் தொடர்பு பெற்ற ராகு, குருவின் பார்வையில் இருக்கிற ராகு, 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு அற்புதமான பலன்களை கொண்டு வரும். சரிதானே? அதாவது 5ஆம் இடம் என்று சொல்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் மட்டும் இல்ல, அதிர்ஷ்ட பாவகம், அதாவது புத்திர பாகவம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மற்றது உங்களுடைய சிந்தனைகள், நற்சிந்தனைகள் எல்லாமே 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் ராகு இருந்து குருவின் பார்வையில் இருந்து பிரம்மாண்டமாக அந்த ஆதிபத்தியங்களை வளர்த்து தருவார். சரிதானே? அதாவது குழந்தைகள் வழி அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தைகளால நன்மை ஏற்படும். அதாவது இதுவரைக்கும் குழந்தைகளே இல்லை என்பவர்களுக்கு குழந்தை கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல், 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது குழந்தையுமே கிடைக்கும். குழந்தை அமைப்புகள் அட்டகாசமா இருக்கு. குழந்தைகள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போவார்கள். அது மட்டும் இல்ல, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு, நல்ல பதவி உயர்வோடு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியை பார்த்து துளாராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவீர்கள். குழந்தை அமைப்புகள் அத்தனையுமே அட்டகாசமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நல்ல சிந்தனை எல்லாமே இந்த 5ஆம் இடம் குறிக்கும். குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு உங்களுடைய நற்சிந்தனைகளை, அதாவது உங்களுடைய புத்தி கூர்மையை அபரிவிதமாக பிரம்மாண்டப்படுத்தி தருவார். சரிதானே? இதுவரைக்கும் சிந்திக்காத கோணத்தில் எல்லாம், நல்ல வழிகளில் எல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அதிர்ஷ்ட பாவகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. அற்புதமான பலன்களை 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு தர வேண்டும். வேற வழியில் ராகுக்கு. சரிதானே? 5ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கெடுபலன்களை தருவதற்கு வாய்ப்பில்லை, குருவின் பார்வையில் இருப்பதால்.
சரி, 6ஆம் இடத்துல சனி இருக்கலாமா? சனி துலா ராசிக்கு ராஜ யோகாதிபதி, கேந்திர கோணாதிபதி, அட்டகாசமான அமைப்பு, அவருக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஒரு பாவராகி. நான் 5ஆம் இடத்துல இருக்காம, அதாவது திரிகோண பாவங்கள்ல அவர் இயற்கை பாவராகி, அதாவது 5ஆம் இடத்து ஆதிபத்தியத்துக்கு உடையவரே ஆனாலும் அவர் பாவர், இயற்கை பாவர். 6ஆம் இடத்துல போயிருக்கலாம். 6ஆம் இடத்துல தனித்து ஒரு பாவர் இருக்கலாம். சனியோ ராகுவோ செவ்வாயோ கேதுவோ ஒரு பாவர் தனித்து 6ஆம் இடத்துல இருக்கலாம். அது மட்டும் இல்ல, துளாராசிக்கு அவர் ராஜ யோகாதிபதி. அது மட்டும் இல்ல, அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார். அட்டகாசமான நட்பலங்களை சனியுமே தருவாரே. தடை தாமங்கள் எல்லாமே விலக்கி அவரே நட்பன், அதாவது நல்ல அத்தனை நல்ல பலன்களையும் தருவார். அது மட்டும் இல்ல, ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்தின் கெடு பலன்களை அப்படியே நசித்து விடுவார், இல்லாமல் செய்து விடுவார். அதாவது இதுவரைக்கும் ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருந்த உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். உங்களுடைய கை ஓங்கி இருக்கிற காலம். அதற்காக எல்லாரோடையும் சண்டை போட வேண்டும் என்று சொல்லவில்லை. எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகிற காலம். எதிரியே உங்களுக்கு நண்பனாக மாறி நட்பு பாராட்டக்கூடிய காலம். சரிதானே? உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாட்பட்ட நோய்களில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நோயிலிருந்து மீண்டு ஆரோக்கியத்தை நோக்கி நகர முடியும். சரியா? அதாவது பழைய கடன்களையும் கட்டி தீர்த்து விட முடியும். தேவை இருந்தால் சுப கடன்கள் வாங்கலாம், பழைய கடன்களையுமே கட்டி தீர்த்து விட முடியும். 6ஆம் இடத்தினுடைய ருணம் ரோகம் சத்துருவன் சொல்லப்படக்கூடிய கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானங்கள் போன்ற அத்தனை அமைப்புகளையும் இந்த 6ஆம் இடத்து சனி நீக்குவார், விளக்குவார். சரிதானே? 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு நன்மைதான் பயக்கும். அது மட்டும் இல்ல, 9ஆம் இடத்துல குரு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதாவது ராசியை பார்ப்பார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், ராகுவையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அற்புதமா இருக்குது. ராகு, அதாவது ராசிய குரு பார்க்கிறது அருமையான அமைப்பு. எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 1, 5, 9 வலுவடைகிறதோ அந்த மனிதனுக்கு இயல்பாகவே அத்தனை நன்மைகளும் நடைபெறும். சரிதானே? 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். அட்டகாசமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் எப்போதுமே சொல்வது போல 3ஆம் இடம் வலுத்து விட்டால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அற்புதமான நல்ல பலன்களை தரும், வெற்றிகளை தரும். 3ஆம் இடம் கடவுள் தொடர்புக்கு வர முடியாத இடம். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சரிதானே? உங்களுக்கு இறைவனால இந்த படைப்புல, இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு ஏதோ ஒன்று தர முடியவில்லை என்றால் நீங்கள் முயற்சி செய்து அந்த பலன்களை பெற முடியும். நீங்கள் முயற்சி செய்து நன்மைகளை பெற வேண்டும் என்றால் குருவினுடைய பார்வை வேண்டும், குருவினுடைய தொடர்பு வேண்டும். இப்போது 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 3ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நின்று 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியும் வலுவடைந்து 3ஆம் இடமும் வலுவடைகிறது சுபத்துவமாக. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அட்டகாசமான வெற்றிகளை தரும். சரிதானே? சோம்பேறிகளாக இந்த காலத்தில் இருக்கக்கூடாது. உற்சாகமான மனிதர்களாக இருந்து துளாராசிக்காரர்கள் இந்த அற்புதமான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக நல்ல முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி வாகை சூட வேண்டும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது, அட்டகாசமான பலனாச்சே. கேதுவுக்கு 11ஆம் இடம் இருக்கிறதுலே சிறப்பான இடம். வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். அது மட்டும் இல்ல, அதாவது நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும், லாபம் தரும். 11ஆம் இடத்துல இருக்கிற இந்த கேதுவும், 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகுவும், 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனியும், 9ஆம் இடத்துல இருக்கிற குருவும் அட்டகாசமான பலன்களை துலா ராசிக்கு கொண்டு வருகிறது. துலா ராசிக்கு கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துலா ராசிக்காரர்கள், கோச்சார கிரகங்கள் இப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்ற சம்பவங்களை தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்குதோ அதுதான் சம்பவங்களை தீர்மானிக்கும். இப்ப உங்களுக்கு என்ன பாக்கியம் இருக்குதோ, நல்லதோ கெட்டதோ, அதை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்து விட்டு போகும். சரிதானே? இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்தால் இந்த கோச்சார கிரகங்களா உங்களுக்கு நன்மை தர முடியாது. அதான் உண்மை. அதே நேரத்துல அத்தனை கோச்சார அமைப்புகள் நன்றாக இருப்பவர் 30% கோச்சார நன்மைகளை மட்டும் நீங்கள் பெறுவீர்கள். அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 1, 5, 9 போன்ற அட்டகாசமான உங்களுக்கு யோகம் தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் இந்த கோச்சார மாற்றங்கள், குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி அட்டகாசமான அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும், வெற்றி வாகை சூட வைக்கும். சரிதானே? இப்ப இந்த ராகு கேதுவை பற்றி ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை பார்க்கலாம். ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், இருட்டு கிரகங்கள். ராகு அடர்ந்த இருட்டு, கேது ஒரு மெல்லிய சிவப்பு, ஒரு அடர்ந்த இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் போனா எப்படி இருக்கும், அப்படித்தான் கேது. சரிதானே? இயல்பாகவே எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரக்கூடியவர்கள். ராகு கேதுக்கள் இயல்பாகவே வக்கரமாக பின்னோக்கி நகரக்கூடியவர்கள், ஆன்டி கிளாக் வைஸ்ல நகரக்கூடியவர்கள். சரிதானே? ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை, அவர்களுக்கு பார்வை இல்லை, ஸ்தான பலம் இல்லை. தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியை போலவும், தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும், தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள். சரிதானே? தங்களோடு யாரெல்லாம் தொடர்புக்கு இருக்கிறார்களோ, எந்தெந்த வீடுகள் எல்லாம் தொடர்பில் இருக்கிறதோ அதுபோல
போல அவர்களைப் போல பலன் தரக்கூடியவர் ராகுகேதுக்கள். ராகுகேதுக்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் இல்லை, சாதாரணமான நினைக்க கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக புரட்டி போடக்கூடியவர்கள். அதாவது சூரிய பகவான் தன்னை நெருங்கி வருகிற அத்தனை கிரகங்களையும் அஸ்தங்கம் செய்து தான் பலமாக கூடியவர் ஆத்ம காரகன் இருக்கிறதுலயே, அதாவது கிரகங்களிலேயே சூரியன் மிகவும் வலிமையானவர். அந்த சூரியனையே விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல இந்த ராகு. ஒரு அமாவாசை சந்திரன், அதாவது இன்னும் ஒரு சனி மாதிரி செயல்படுவார் கூடாது. அதே நேரத்தில் ஒரு பௌர்ணமி சந்திரன் இன்னும் ஒரு குரு போல செயல்படுவார். அந்த பௌர்ணமி சந்திரனையே விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல கேது. சாயா கிரகங்கள், இந்த நிழல் கிரகங்கள், இந்த ராகுகேதுக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாற்றி போடக்கூடியவர்கள். சுபர்களுடைய தொடர்பு பெற்றுக் கொண்டு விட்டால் ஆதிபத்திய விசேஷம் உள்ள 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகுகேதுக்கள் அட்டகாசமான பலன்களை தரும். அதாவது ஆமையிடம் எருதுசுரான் அண்டுகண்ணி இந்த 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமியுடைய மேல் தொழிலும் ராஜயோகம் அட்டகாசமான பலன்களை மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கொண்டு வந்து தருவார். அதே நேரத்துல கன்னியா கேது, விருச்சிக கேது, கும்ப கேது, கன்னி, விருச்சிகம், கும்பத்தில் இருக்கக்கூடிய கேது நன்மைகளை தருவார். அதாவது ராகு கேதுக்கள் உச்சனுடைய வீட்டில் இருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை தருவார், நீச்சனோடு சேர்ந்திருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை தருவார். பெரும்பாலான நேரங்களில் ராகு கேதுக்கு நன்மைகளையே தருவார்கள். 6, 8 போன்ற பாவத்துவ தொடர்புடைய அவயோக கிரகங்களின் வீடுகளிலும் அவர்களுடைய தொடர்புகளையும் பெறுகிற போது மட்டுமே ராகுகேதுக்கள் அதாவது கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். பெரும்பாலான நேரங்களில் சுபர்கள் தொடர்பு கிடைக்கிற போது ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர்களுடைய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகள் தொடர்பை பெறுகிற போது ராகுகேதுக்கள் அட்டகாசமான பலன்களை தரும். இந்த துலா ராசிக்கு 5 குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகுவும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற இந்த கேதுவும் நிச்சயமாக நற்பலன்களையே கொண்டு வரும். சரிதானே? துலா ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு தடவை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சென்று பார்த்து உங்களுக்கு இப்ப நல்ல தசாபுத்தி நடக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சரிதானே? அட்டகாசமான பலன்கள் வேலை செய்கிற போது இப்போது படுத்து தூங்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக எழுந்து முயற்சிகளை செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம். பெஸ்ட் ஆஃப் லக். சரிதானே? இதுவரைக்கும் யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சரிதானே? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.